இயக்குனர் ரஞ்சித் அட்டகத்தி என்கிற ஒரு அம்சமான படத்தின் மூலம் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானவர் தான் ரஞ்சித். அவரை எல்லாரும் கொண்டாடினாங்க. ரெண்டாவது படமே மெட்ராஸு, அந்த படமும் வேற லெவலில் ஹிட் ஆகி எல்லாரும் பாரபட்சம் பார்க்காம அவரை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. ஆனால் கபாலி படத்தில் அவர் ஒரு குறிப்பிட்ட சாதியை பற்றி ஆதரவு தெரிவிக்கிறாரு, மற்ற சாதிகளை பயங்கரமாக தாக்குறாரு அப்படின்னு பேச்செல்லாம் எழுந்துச்சு. ஆனால் ரஞ்சித் அவர்கள் ஆமாம் நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து மேடை பேச்சுகள்லையும் அவருடைய அடுத்தடுத்த படங்களையும் தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருந்தார். ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா ரஞ்சித்துக்கு ஒரு தரப்பு சமூகம் ஆதரவையும் சில தரப்பு சமூகம் எதிர்ப்பையும் தந்ததால் பார்த்தீங்கன்னா அந்த அட்டகத்தி மெட்ராஸை கிடைச்ச வெற்றி மற்ற படங்களை கிடைக்கல. சார்பட்டா பரம்பரை பார்த்தீங்கன்னா ஓடிடி ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போது தங்கலான் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகி பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த வெற்றியை பெறவே இல்லை. அதற்கு பல காரணங்கள் இருக்குது. ரஞ்சித் அவர்கள் அதை பற்றி மிக மிக ரொம்ப ரொம்ப முக்கியமாக மனம் திறந்து பேசிக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, சார்பட்டா பரம்பரை படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. என்ன வருத்தம்னா, அந்த படம் தியேட்டரில் வந்திருக்கணும், வீட்டில் அந்த படத்தை உட்காந்து பார்த்துட்ருக்காங்க எல்லோரும் எங்கள் வீட்டில். ஆனால் எனக்கு கொஞ்ச நேரம் பார்த்து தலைவலி வந்துடுச்சு. அப்புறம் படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த நிமிஷமே அந்த படத்தை நான் வெளியே வந்துட்டேன். ஆனால் இப்போ வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. ஏன்னா என்னோட தங்கலான் படத்துலேருந்து என்னால் முழுசாக வெளியே வரவே முடியல. ஏன்னா அந்த உலகத்திலேயே நான் 2-3 வருஷம் அப்படியே இருந்து ட்ராவல் பண்ணி வாழ்ந்து அப்படியே பழகிட்டேன். ஆனால் ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, அந்த உலகத்திலேயே நான் இருந்து என்ன நடந்துகிட்ருக்குது, ஏன் இந்த படம் ஆடியன்ஸ்கிட்ட கனெக்ட் ஆகலை அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் நான் யோசிச்சுட்ருக்கேன். அதனால தான் அந்த தங்கலான் உலகத்துக்குள்ளேயே இப்போ வரைக்கும் நான் இருக்கேன் அப்படின்னு ரஞ்சித் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ ரசிகர்கள் நாளே சொன்னது தான், படம் செகண்ட் ஹாஃப் லேகாக இருக்குது, டைலாக்லாம் புரியல அப்படின்னு. ஸோ அந்த விமர்சனத்தை ரஞ்சித் அவர்கள் காதில் வாங்கியிருப்பார். மேலும் வேறு என்ன விமர்சனம் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் இப்போ ரிசர்ச் பண்ணிகிட்டு இருப்பார். எதிர்கால படங்களில் அதை திருத்திக் கொள்வார்னு நம்ம உறுதியாக நம்புவோம்.